ஹலோ. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஐ ப்ராம்ப்டிங்கில் கண்டென்ட் கிரியேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு ஏஐ ப்ராம்ப்டிங்கில் கண்டென்ட் கிரியேஷனில் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ரைட்டான ப்ராம்ப்ட் வந்து இருக்கணும். பெட்டர் கண்டென்ட் நம்ம அப்போ தான் நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ நிறையா நம்மளால் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் நம்மளால் வந்து பண்ண முடியும். கிரேட்டான இம்பேக்ட் வந்து நமக்கு வந்து அப்போ தான் கிடைக்கும். ஸோ கண்டென்ட் கிரியேஷனுக்கு நமக்கு இம்பார்ட்டண்ட் வந்து என்னது, நம்ம ஏஐ ப்ராம்ப்டிங் நம்ம வந்து எப்படி கொடுக்கணும், ப்ராம்ப்ட் வந்து நம்ம கரெக்டாக நம்ம வந்துட்டு கொடுக்கணும். கரெக்டான ப்ராம்ப்ட் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா பெட்டரான கண்டென்ட் நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து அதுலேருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நமக்கு கிரேட்டரான இம்பேக்ட் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இதில் நம்ம வந்துட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஏஐ ப்ராம்ப்டிங்கில் கண்டென்ட் கிரியேஷன் என்னது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். எப்படி நமக்கு வந்து அது யூஸ்ஃபுல் ஆகுது, என்ன ஏது நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஏஐ ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறதுல ஒரு கிளியரான ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வெல் ஸ்ட்ரக்சரான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம வந்துட்டு ஏஐ நம்ம வந்து ப்ராம்ப்டிங் நம்ம வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஏஐ டூல்ஸ் வந்து நமக்கு எப்படி ஜென்ரேஷன் பண்ணி கொடுக்கும், ஹை குவாலிட்டியான ஒரு க்ரியேட்டிவான ஒரு ஃபார்மேட்டை நமக்கு வந்து கண்டென்ட்டை நமக்கு உருவாக்கி நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து ப்ராம்ப்டிங் நம்ம எப்படி கொடுக்கணும், ஒரு கிளியராக எனக்கு இதுதான் எனக்கு வந்து தேவை அப்படின்னு ஒரு வெல் ஸ்ட்ரக்சரில் நீ வந்து எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்கணும். நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக நம்ம வந்துட்டு கொடுக்கணும். அப்படி நம்ம வந்து பண்ணுறது மூலிமா தான் நமக்கு வந்து ஏஐ வந்து கரெக்டான ஹை குவாலிட்டியில் ஒரு க்ரியேட்டிவாக நமக்கு வந்துட்டு ஃப்ரேம் பண்ணி நமக்கு வந்து கொடுக்கும். இதுதான் வந்து என்னது, ஏஐ ப்ராம்ப்டிங் ஃபார் கண்டென்ட் க்ரியேஷன் அப்படிங்கிறது. இந்த கண்டென்ட் க்ரியேஷன், இப்போ இந்த கண்டென்ட் க்ரியேஷனில் ஏஐ ப்ராம்ப்டிங்க்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, ஏஐ ப்ராம்ப்டிங் வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, பிளாக் ரைட்டிங்கில் யூஸ் ஆகுது, சோஷியல் மீடியா கண்டென்ட்டு, இமெயில் மார்க்கெட்டிங், வீடியோ ஸ்கிரிப்ட்ஸு, வெப்சைட் அண்டு லேண்டிங் பேஜஸ்ஸு, ஸ்டோரி டெல்லிங் அண்ட் க்ரியேட்டிவ் கண்டென்ட், இது எல்லா ஆனதுலையுமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிளக் ரைட்டிங்கில் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பிளக்கை வந்து ஜென்ரேட் பண்ணுறக்கும், ஒரு நம்மளோட ஐடியாஸை புதுசான ஐடியாஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கும், அவுட்லைன்ஸ் வந்து கரெக்டாக கொடுக்கறது, டிராஃப்ட் பண்ணுறது, கன்க்ளூஷன்ஸ் கொடுக்கறது, இது எல்லா அன்னத்துக்குமே வந்துட்டு இந்த ஏஐ ப்ராம்ப்ட் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எந்த இதில், கண்டென்ட் க்ரியேஷனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டென்ட் க்ரியேஷனுக்கு பிளாக் ரைட்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு, பிளாக் ரைட்டிங் வந்துட்டு அது ரொம்பவுமே யூனிக்காக நமக்கு வந்து திங்க் பண்ணி கொடுக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சோஷியல் மீடியா கண்டென்ட்டை வந்து கிளியராக நமக்கு வந்து கொடுக்குது. சோஷியல் மீடியா கண்டென்ட்டில் நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம், ஒரு நம்ம வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒன்று போஸ்ட் பண்ணுறோம், இல்லைன்னா வந்துட்டு கேப்ஷன் கொடுக்குறோம், இல்லைன்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஹேஷ்டேகு அந்த மாதிரி நம்ம வந்துட்டு நிறையா நம்ம வந்துட்டு போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, அதுலேயுமே வந்துட்டு நமக்கு ஏஐ ப்ராம்ப்டிங்கில் நம்ம வந்துட்டு கேட்குறோம். நம்ம வந்து எனக்கு இந்த மாதிரி எனக்கு வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணால் எனக்கு நிறையா வந்து லைக்கு, சப்ஸ்கிரைபர்ஸு, என்னோடய ப்ராடக்ட்டை வந்து நிறைய வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஏஐ ப்ராம்ப்டிங்கில் நம்ம வந்துட்டு தெளிவாக நம்ம வந்து கொடுக்கறது மூலிமா அது கண்டென்ட்டை வந்து அழகாக அது வந்து க்ரியேட் பண்ணி நமக்கு வந்து கொடுக்கும். அது கண்டென்ட்டை வந்து கரெக்டாக அது க்ரியேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னா, அந்த கண்டென்ட் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணி நம்மளால் வந்துட்டு அந்த போஸ்ட்டை நிறையா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ் வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இது வந்து சோஷியல் மீடியா கண்டென்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏஐ ப்ராம்ப்டிங் வந்து கிரியேட்டர்ஸ்க்கு சோஷியல் மீடியா கண்டென்ட் மூலிமாவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இமெயில் மார்க்கெட்டிங் வந்து சொல்லலாம். இமெயில் மார்க்கெட்டிங் நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம், இதில் வந்துட்டு சப்ஜெக்ட் லைனு, இமெயில் காப்பி, நியூஸ் லெட்டர்ஸு, இது எல்லா அனைத்துமே வந்துட்டு ரைட் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ராம்ப்டிங் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏஐ ப்ராம்ப்டிங் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வீடியோ ஸ்கிரிப்ட்லேயுமே வந்துட்டு நமக்கு ஏஐ ப்ராம்ப்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, வீடியோவோட ஒரு வீடியோ நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு அதோட ஐடியாஸ் வந்து என்னென்ன வந்து கேட்கலாம், ஸ்கிரிப்ட் கேட்கலாம், அதோட புக்ஸ் நம்ம வந்துட்டு கேட்கலாம். அதுக்கப்புறமா இது நான் வந்துட்டு இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு நான் வந்து எப்படி நான் கொண்டு போகிறது, இன்னுமே எனக்கு வந்து ஃபாலோவர்ஸ் கிடைக்கிறதுக்கு நான் எந்த மாதிரிலாம் நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏஐ ப்ராம்ப்ட் கிட்ட நம்ம வந்துட்டு கேட்கும்பொழுது அதுக்கு வந்து தகுந்த மாதிரியான கண்டென்ட்டை அது க்ரியேட்
க்ரியேட் பண்ணி வந்து கொடுக்கும். ஸோ அதனால நமக்கு வீடியோ ஸ்கிரிப்ட்டுக்குமே வந்துட்டு இந்த ஏஐ ப்ராம்ப்டிங் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு வெப்சைட்லேயே ஆகட்டும், ஒரு லேண்டிங் பேஜஸ்லேயே ஆகட்டுமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஒரு பவர்ஃபுல்லான ஹெட்டிங்கை வந்து உருவாக்கி கொடுக்குறக்கும், ஒரு பேஜோட கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்குறக்கும், ஒரு ஃப்ரெண்ட்லியான டெஸ்ட்டை வந்து எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியான டெஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்குமே வந்துட்டு இந்த ஏஐ ப்ராம்ப்டிங் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு வெப்சைட்டில் வந்து ஒரு ஒரு ஹெட்டிங்கை வந்து நம்ம எப்படி நான் வந்து க்ரியேட் பண்ணுறது, இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு பிஸ்னஸ் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, அந்த பிஸ்னஸ்க்கு வந்து நான் வந்து கண்டென்ட் நான் வந்து க்ரியேட் பண்ணுறது, எப்படி நான் வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணுறது, அதை நான் எப்படி நான் க்ரியேட்டிவாக நான் வந்துட்டு அதில் நான் வந்து போடுறது அப்படின்னு எனக்கு கண்டென்ட் எனக்கு ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நீ வந்து கொடு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்குறோம் அப்படின்னா, ஏஐ ப்ராம்ப்டிங் நம்ம வந்துட்டு பண்ணுறோம் அப்படின்னா, ஏஐ வந்து நமக்கு அதுக்கு குட்டான ஒரு நியூஸை நமக்கு வந்து கொடுக்கும். இதுதான் வந்துட்டு என்னது வெப்சைட் அண்டு லேண்டிங் பேஜஸ்ன்னு சொல்கிறது. அடுத்தது வந்து ஸ்டோரி டெல்லிங் அண்ட் கிரியேட்டிவ் கண்டென்ட் நம்ம வந்து சொல்லலாம். இதில் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம், நமக்கு வந்துட்டு ஸ்டோரிஸை, போயம்ஸை, ஸ்கிரிப்டு, க்ரியேட்டிவான ஒரு நெரட்டிவ்ஸை இது எல்லா அனைத்தையுமே நமக்கு வந்துட்டு க்ரியேட் பண்ணி அதுவாக வந்துட்டு ஓனாக க்ரியேட் பண்ணி நமக்கு வந்து கொடுக்குது. இது வந்துட்டு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ கண்டென்ட் க்ரியேஷன்ஸில் பிளக் ரைட்டிங் பண்ணுது, சோஷியல் மீடியா கண்டென்ட்டு, இமெயில் மார்க்கெட்டிங்கு, வீடியோ ஸ்கிரிப்ட்ஸு, வெப்சைட் அண்ட் லேண்டிங் பேஜஸ்ஸு, ஸ்டோரி டெல்லிங் அண்ட் க்ரியேட்டிவ் கண்டென்ட்டு இது எல்லா அன்னத்துலேயுமே வந்துட்டு ஏஐ ப்ராம்ப்டிங் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட் யூ கேன் க்ரியேட். நம்ம என்னென்னவெல்லாம் கண்டென்ட் நம்ம வந்துட்டு நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, ஆர்டிகல்ஸு, பிளக் போஸ்ட்டு இது எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரியே சோஷியல் மீடியாவில் எப்படி போஸ்ட் பண்ணணும், அதோட கேப்ஷன்ஸு இது எல்லாமே க்ரியேட் பண்ணி கொடுக்கும். நியூஸ் லெட்டர்ஸு, இமெயில் கம்பென்ஸு இது எல்லாமே பண்ணி கொடுக்கும். ஒரு நியூஸ் லெட்டர்ஸ் வந்து நம்ம எப்படி நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது, இமெயில் வந்து நம்ம எப்படி வந்து கேட்டலைஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்துட்டு அனுப்புறது அப்படிங்கிறது வந்து சொல்லும். வீடியோ ஸ்கிரிப்ட் சொல்லும், யூடியூப் கண்டென்ட்டு இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு போட்காஸ்ட்டு, ஆடியோ கண்டென்ட்டு இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸில் இது எல்லாமே ஒன் ஆஃப் த இது தான். அதுக்கப்புறமா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இன்ஃபோகிராஃபி அண்டு விஷுவல் கண்டென்ட்லேயுமே வந்துட்டு இதுவுமே இதோட ஒரு டைப் தான். அதுக்கப்புறமா புக்ஸ் அண்ட் கைடன்ஸு இதுக்குமே இது ஒரு டைப் தான். அப்போ கண்டென்ட் க்ரியேட்டில் வந்துட்டு என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ஒரு 7 டைப்ஸ் வந்துட்டு இருக்குது. ஆர்டிக்கல், பிளாக் போஸ்ட்டு அந்த மாதிரி. இப்போ சிம்பிளாக நம்ம வந்துட்டு சொல்லணும் அப்படின்னா, ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறது என்னென்ன அப்படிங்கிறதையும் வந்துட்டு ப்ராம்ப்ட் வந்து நமக்கு வந்து சொல்லும். அதே மாதிரியே வந்துட்டு இந்த மாதிரி தனித்துவமாக நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் பண்ணுங்கள், அப்போ வந்து உங்களுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ் வந்து நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையுமே வந்துட்டு இந்த ஏஐ வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்லும். அப்போ நமக்கு வந்து என்ன கொஷின் நம்ம வந்து கேட்குறதா இருந்தாலுமே தெளிவாக அதுக்கு புரிகிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கரெக்டாக கொடுக்குறோம் அப்படின்னா, க்ரியேஷனில் இருந்து அனிமேஷனில் இருந்து எல்லா விஷயத்தையுமே வந்து நமக்கு ஏஐ ப்ராம்ப்டிங் வந்து கரெக்டாக நமக்கு வந்து அக்யூரேட்டாக பண்ணி கொடுப்போம். இது வந்து இதோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் தான் இது. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா, இந்த ப்ராம்ப்டோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு ப்ரொஃபஷ்னலான கண்டென்ட் ரைட்டர் எனக்கு வந்து வேணும். ஸோ இதில் வந்துட்டு பிளாக் போஸ்ட்டு எனக்கு வந்து வேணும். இப்போ பெனிஃபிட்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஸ்மால் பிஸ்னஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது, இதில் என்கேஜிங் இன்ட்ரொடக்ஷன் நீ வந்து கொடு, 5 கீ பெனிஃபிட்ஸுமே, ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸுமே, ஸ்ட்ராங் கன்க்ளூஷனும் எனக்கு நீ வந்து கொடு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்குறோம். அப்படி நம்ம ப்ராம்ப்ட் நம்ம வந்து அனுப்புகிறோம் அப்படின்னா, நமக்கு ஏஐ எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணும், அதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்கும், என்கேஜிங் இன்ட்ரொடக்ஷன் அபவுட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி இன்ட்ரொடக்ஷனாக வைடாக வந்து நமக்கு கொடுக்கும். அதுக்கப்புறமா 5 கிளியரான பெனிஃபிட்ஸும் அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் நமக்கு வந்து கொடுத்துருக்கும். ரியல் லைஃப் எக்ஸாம்பிளும் ஒவ்வொன்றுக்கும் பெனிஃபிட்டும் நமக்கு வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்குமே கன்க்ளூஷனுமே அதோட இன்சைட்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு ப்ராம்ப்ட்டு நம்ம வந்துட்டு கிளியராக நம்ம திட்டு வந்து கொஷின் கேட்குறோம் அப்படின்னா, நமக்கும் வந்துட்டு கிளியராக ஏஐ வந்து ஆன்சராக அனுப்பும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம், பாப்புலரான ஏஐ டூல்ஸுக்கு கண்டென்ட் க்ரியேஷனு என்னென்ன, கண்டென்ட் க்ரியேஷனுக்கு பாப்புலரான ஏஐ டூல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, சாட் ஜிபிடி ஃபஸ்ட்டு ஒன்றா நம்ம வந்து சொல்லலாம்.
அதுக்கப்புறமா ஜாஸ்பர் சொல்லலாம், அப்புறம் ரைட்ஸோனிக் சொல்லலாம், காப்பி ஏஐ, கிளாடியூ, ரைட்ரி, சர்ஃபர், எஸ்இஓ, கேன்வா, லாஸ்ட்டில் தான் கேன்வா. ஓகேவா? இது எல்லாமே வந்து என்னது அப்படின்னா பாப்புலரான கண்டென்ட் க்ரியேஷனுக்கான ஏஐ டூல்ஸ் தான். இதில் நம்ம எது வேணாலும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏஐ ப்ராம்ப்டிங்க்கு இப்போ கண்டென்ட் க்ரியேஷனுக்கு ஏஐ ப்ராம்ப்டிங்கோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, நம்மளால் வந்துட்டு டைமிங்கை சேவ் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து நிறைய எஃபோர்ட் போடுறத நம்மளால் வந்துட்டு குறைச்சிக்க முடியும். நம்ம வந்துட்டு நம்மளோட கண்டென்ட் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். க்ரியேட்டிவிட்டியை நம்ம வந்து பூஸ்டப் பண்ணிக்க முடியும். நம்மளோட ஐடியாஸை பூஸ்டப் பண்ணிக்க முடியும். நம்மளால் வந்துட்டு கன்சிஸ்டன்சியாக என்கேஜ்மெண்ட்டாக நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா வந்துட்டு எஃபெக்டிவான சொல்யூஷன்ஸை நம்மளால் வந்துட்டு மேக் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா வேறு என்ன சொல்லலாம், கான்ஸ்டண்ட்டாக ப்ரொடக்ஷன் நம்மளால் வந்து சேல்ஸ் ப்ரொடக்ஷனாக நம்மளால் வந்து பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்னது கண்டென்ட் க்ரியேஷனால் ஏஐ ப்ரொமோட்டிங்கில் ஏஐ ப்ராம்ப்டிங்கோட பெனிஃபிட்ஸ் இது எல்லாமே தான். ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பெட்டரான ப்ராம்ப்ட் நமக்கு வந்து பண்ண தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு ரொம்பவுமே பெட்டரான கண்டென்ட் நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ நம்ம வந்துட்டு நம்ம திங்க் பண்ணுறது ப்ராம்ப்ட், நம்ம வந்து நல்ல ப்ராம்ப்ட் நம்ம திங்க் பண்ணணும். அது நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், ரிஃபைன் பண்ணணும், பப்ளிஷ் பண்ணணும், பெர்ஃபார்ம் பண்ணணும். இதுதான் வந்துட்டு இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அப்போ ஸ்மார்ட்டான ப்ராம்ப்ட் நம்ம வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா பவர்ஃபுல்லான கண்டென்ட் நமக்கு வந்து கிடைக்கும், ரியலான ரிசல்ட் நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ வந்துட்டு கண்டென்ட் க்ரியேஷனுக்கு ஏஐ ப்ராம்ப்டிங் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ இதில் வந்துட்டு நம்ம கண்டென்ட் க்ரியேஷன் ப்ராம்ப்டிங் வந்துட்டு ஏஐ ப்ராம்ப்டிங்னா என்னன்னு சொல்லி நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம். இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருப்போம். அப்போ ஏஐ ப்ரோக்ராமிங், ஏஐ ப்ராம்ப்டிங்கில் வந்துட்டு அதோடய க்ரியேஷன்ஸில் வந்துட்டு என்னென்ன கண்டென்ட் க்ரியேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். அதோடய எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா வந்து எஃபெக்டிங் ப்ராம்ப்டில் வந்து நம்ம எப்படி நம்ம வந்துட்டு இதோட பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்ம என்னெல்லாம் சொல்லலாங்கிறது பார்த்துருப்போம். கண்டென்ட் க்ரியேஷனோட ஏஐ டூல்ஸ், பாப்புலரான ஏஐ டூல்ஸில் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். கண்டென்ட் க்ரியேஷனோட ப்ராம்ப்டிங், ஏஐ ப்ராம்ப்டிங்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸாக நமக்கு வந்து இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஏஐ ப்ராம்ப்டிங் இன் சைபர் செக்யூரிட்டி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸ்மார்ட்டான ப்ராம்ப்ட் வந்து நமக்கு ரெடி பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஸ்ட்ராங்கரான செக்யூரிட்டி நமக்கு வந்து கிடைக்கும். ஒரு ஃபாஸ்டரான ரெஸ்பான்ஸ் நம்மளால் வந்து உருவாக்க முடியும். சேஃபரான சிஸ்டமை நம்மளால் வந்து வச்சுக்க முடியும். அப்போ இதில் நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம், இப்போ வந்து சைபர் செக்யூரிட்டியில் ஏஐ ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, ஏஐ சைபர் செக்யூரிட்டியில் ஏஐ ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா, இப்போ நமக்கு வந்துட்டு சைபர் செக்யூரிட்டியில் ஒரு டாஸ்க்கு வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ அந்த டாஸ்க்கை நம்ம வந்து என்ன எப்படி பண்ணணும், அந்த டாஸ்க்கை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு வந்துட்டு கரெக்டாக நமக்கு வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஏஐ கிட்ட நம்ம இப்போ ப்ராம்ப்ட் வந்து நம்ம கரெக்டான ப்ராம்ப்ட் நம்ம வந்துட்டு கேட்குறோம், ஒரு ரைட்டான கொஷின் நம்ம வந்து கேட்குறோம் அப்படின்னா நம்ம எப்படி நம்ம வந்து கொஷின் கேட்கணும், இப்போ நீ வந்து எனக்கு இது வந்து நீ அனலைஸ் பண்ணி கொடு, இதோட ஸ்ட்ரென்த் அண்ட் செக்யூரிட்டி எனக்கு வந்து அனலைஸ் பண்ணி கொடு, இதுக்கு நீ வந்துட்டு எனக்கு கரெக்டாக ரெஸ்பாண்ட் நீ வந்து பண்ணு, ஒரு இன்சிடெண்ட்டை எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணு, இது வந்துட்டு எனக்கு சைபர் செக்யூரிட்டி டாஸ்க்கை வந்து ஒரு எஃபெக்டிவாக எனக்கு நீ வந்து பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு என்னது ப்ராம்ப்டிங்கில் சைபர் செக்யூரிட்டியில் ஏஐ ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறது வந்து இதுதான். ஸோ இதில் வந்துட்டு இப்போ என்ன சொல்லலாம், ஏஐ ப்ராம்ப்டிங்கில் சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷ்னல்ஸ்னு இருக்குது. இதெல்லாம் எப்படி வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா, த்ரெட் டிடெக்ஷன் நம்ம வந்து சொல்லலாம். டிடெக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு என்னது அப்படின்னா, பொட்டென்ஷியல் த்ரெட்டை தான் நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா த்ரெட் டிடெக்ஷன் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். அதே மாதிரி இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் நம்மக்கிட்ட வந்து இருக்குது. இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸுக்கு நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்துட்டு, நம்ம ஒரு விஷயத்துக்கு ரெஸ்பான்ஸ்க்கான பிளான் நமக்கு வந்து போட தெரிஞ்சிருக்கணும். கன்சிஸ்டன்சியாக அதுக்கான ஸ்டெப்பு நம்ம வந்து எடுக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கான ஆக்ஷனை கரெக்டாக நமக்கு வந்து எடுக்க தெரிஞ்சிருக்கணும். இதுதான் வந்துட்டு என்னது இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா வந்து வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, அனாலிசிஸ் நம்ம வந்துட்டு சொல்லலாம்.
அதுக்கப்புறமா வந்துட்டு மேல்வேர் அனாலிசிஸ் சொல்லலாம், செக்யூரிட்டி ஆட்டோமேஷன்ஸு, பாலிசி அண்ட் ரிப்போர்ட் ஜென்ரேஷன்ஸ், இது எல்லாமே நம்ம வந்துட்டு சொல்லலாம். அப்போ ஏஐ ப்ராம்ப்டிங்கில் சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷ்னலாக நம்ம எப்படிலாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்டெப்ஸ்லாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக அந்த சைபர் செக்யூரிட்டியை நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் நமக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ ஏஐ ப்ராம்ப்டிங் நமக்கு வந்துட்டு எப்படி நமக்கு வந்து இந்த ஏரியாஸில் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, நெட்வொர்க் செக்யூரிட்டி நமக்கு வந்து கொடுக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு டிராஃபிக்கில் நம்ம வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அதை வந்து மானிட்டர் பண்ணுறதுல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஒரு அனமலைசேஷன்ஸில் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும், இப்போ பிரச்சனை வந்து வந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஏஐ ப்ராம்ப்டிங் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரியே வந்துட்டு ஃபிஷிங் டிடெக்ஷன்லேயுமே வந்துட்டு இந்த சைபர் செக்யூரிட்டி வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம்னா, ஒருத்தருக்கு வர ஒரு இமெயில் இருக்கு இல்லையா, இமெயிலில் என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்து வந்தாலுமே அதே மாதிரியே வந்துட்டு இமெயிலில் யாராவது வந்துட்டு தப்பான யூஆர்எல் வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அதை ஃபைண்ட் பண்ணி அதை வந்து செக்யூர் பண்ணுறது தான் வந்துட்டு என்னது சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது. அப்போ ப்ராம்ப்ட் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்தை நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன சொல்லலாம், க்ளவுட் செக்யூரிட்டி நம்ம வந்துட்டு சொல்லலாம். க்ளவுட் செக்யூரிட்டியில் இப்போ வந்துட்டு இது ஒரு நமக்கு தெரியாத ஒருத்தவங்க வந்து நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா ஒரு ரிஸ்க்கான ஆப் வந்து இருக்குது, அதை நம்ம ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கும் பொழுது அதுக்கான இஷ்யூஸை வந்து நமக்கு வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்கும் இந்த சைபர் செக்யூரிட்டி. அப்போ வந்து இதில் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம், நம்மளோட அக்கௌண்ட்டோட ரிஸ்க்குக்கான ஒரு ஒரு ஸ்டெப்பை வந்து நமக்கு குறைச்சி கொடுக்கும். அதே மாதிரியே வந்துட்டு ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்டை நமக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்மளோட மெயில் ஐடியோ இல்லைனா நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸையோ வந்துட்டு மற்றவங்க யாரும் திருடாத மாதிரி நமக்கு வந்து இதை வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக நமக்கு வந்து பார்த்துருக்கோம். ஸோ அப்போ சைபர் செக்யூரிட்டியில் வந்துட்டு ஏஐ ப்ராம்ப்டிங் நம்ம வந்துட்டு தெரிஞ்சு வச்சுருக்குறோம் அப்படின்னா, இப்போ ஏஐ ப்ராம்ப்டிங்கோட ஹெல்ப்பு இது இந்த ஏரியாஸில் எல்லாமே நமக்கு வந்து ரொம்பவுமே வந்து இருக்கும். அப்போ சைபர் செக்யூரிட்டிலையுமே வந்துட்டு ஏஐ ப்ராம்ப்டிங்கோட ஹெல்ப் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். அப்போ வந்துட்டு நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸோட ரிஸ்கில் இருந்து நம்ம வந்து தப்பிக்கிறதுக்கு நமக்கு ஏஐ ப்ராம்ப்டிங் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரியே டேட்டா ப்ரொடெக்ஷனுக்கும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு டேட்டா வந்து லீக் ஆகுது அப்படின்னா அதைய வந்து நம்ம முன்கூட்டியே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும், அது எப்படி நம்ம வந்துட்டு சரிப்படுத்தலாம் அந்த பிரச்சனையை அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு இந்த ஏஐ ப்ராம்ப்டிங் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, எஃபெக்டிவான ப்ராம்ப்ட்டுக்கு ப்ராக்டிக்கல் அண்ட் ரைட்டிங் எது எது பெஸ்ட்டு அப்படின்னா, இதில் நம்ம வந்துட்டு என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஒரு கிளியராக ஒரு ஸ்பெசிஃபிக்கான கண்டென்ட்டை நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி டேட்டாவை லாக்ஸை சினோரியா கிளாரிட்டியாக நமக்கு வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை தான் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு நமக்கு மென்ஷன் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரியே நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஒரு ஸ்பெசிஃபையான அவுட்புட் ஃபார்மேட் நமக்கு வந்து கொடுத்துருக்கோம். இதோட ஸ்டெப்ஸ் எல்லாம் இது, டேபிள் இது, சம்மரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தனித்தனியாக பிரித்து நமக்கு வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா வேறு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரெக்கமெண்டேஷன் வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரியே அக்யூரேட்டாக நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கான ப்ராப்பரான கைடன்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்கோம். அப்புறம் வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, பெட்டர் ரிசல்ட்டும் நமக்கு வந்து கிடைக்கும் இந்த ப்ராம்ப்ட்டில். அப்போ நிறைய ரிவ்யூவும் நமக்கு வந்து கிடைச்சிருக்கும். அப்போ ஏஐ ப்ராம்ப்டிங் மூலிமா நம்மளால் சைபர் செக்யூரிட்டியும் நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதுவுமே நமக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதில் வந்துட்டு இப்போ சைபர் செக்யூரிட்டியில் ஏஐ டூல்ஸ் வந்து என்னென்ன பாப்புலரான ஏஐ டூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ChatGPT இருக்குது, மைக்ரோசாஃப்ட் காப்பிலட் இருக்குது, கூகுள் ஜெமினி இருக்குது, அதுக்கப்புறமா வந்து கிளாயுட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஏஐ சர்வீசஸ் வந்து நிறையா இருக்குது, ஏஐ டூல்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணி சைபர் செக்யூரிட்டியில் நம்மளால் வந்துட்டு இந்த ஏஐ டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதில் இருக்க ரிஸ்க்கை நம்மளால் வந்து தடுத்துக்க முடியும். அதே மாதிரியே சைபர் செக்யூரிட்டியில் ஏஐ ப்ராம்ப்டிங்னால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் வந்து இருக்குது அப்படின்னா, ஃபாஸ்டரான த்ரெட் டிடெக்ஷன்லேருந்து நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறமா பெட்டரான டிசிஷன் நம்மளால் வந்து எடுக்க முடியும். நம்மளோட டைம் வந்து சேவ் ஆகும். நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸிங் டைம் வந்து நமக்கு ரொம்பவுமே வந்து சேவ் ஆகும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம
ஒரு பாசிட்டிவாக நம்மளால் வந்து இருக்க முடியும். நம்மளோட மணியை வந்து நம்மளால் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். ஒரு ப்ரொடக்டிவிட்டியை நம்மளால் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே வந்து என்னது, ஒரு சைபர் செக்யூரிட்டியோட ஏஐ ப்ராம்ப்டிங்கில் பெனிஃபிட்ஸ் இது எல்லாமே. ஸோ இதோட ரியல் லைஃப் கேஸ் ஸ்டடி நம்ம வந்துட்டு என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா, ஒரு கம்பெனியில் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அந்த கம்பெனியில் இப்போ யாராவது ஒருத்தர் வந்து லாகின் பண்ணிட்டாங்க. அந்த லாகின் வந்து எப்படி இருக்குது, ஃபெயிலியராக லாகின் வந்து நம்மக்கிட்ட போயிடுச்சு. சரியா? இப்போ நம்ம லாகின் பண்ணுறதுக்கு பதிலாக வேறு ஒருத்தவங்க லாகின் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம ஏஐ ப்ராம்ப்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதை யார் வந்து லாகின் பண்ணாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி வந்து அது வந்து கொடுக்கும். டிடெக்ட் பண்ணி நமக்கு வந்து கொடுக்கும். நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். அதே மாதிரி இதோட அவுட்கம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம இது சொல்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே நம்ம வந்துட்டு கேட்டு நம்ம வந்துட்டு பண்ணுறோம் அப்படின்னா, யார் பண்ணுனாங்க அப்படிங்கிறத நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அவங்க தான் பண்ணியிருக்காங்க. இப்போ யார் பண்ணியிருக்காங்களோ அவங்கள வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு வந்து காமிச்சிரும். அப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், சைபர் செக்யூரிட்டி வந்துட்டு ஏஐயில் வந்துட்டு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதோட லிமிட்டேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, ஒரு இதில் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு குவாலிட்டியை பொறுத்து இதோட லிமிட்டேஷன்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு இது வந்து இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நிறையா அனத்தை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்காது. அதுக்கப்புறமா நம்ம வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஏ இது இதோட டேக்கவே நம்ம வந்துட்டு என்னவெல்லாம் நம்ம வந்துட்டு சொல்லலாம் அப்படின்னா, ப்ராம்ப்டிங், ஏஐ ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு பவர்ஃபுல்லான ஸ்கில்ஸு. இது வந்து சைபர் செக்யூரிட்டிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒர்க்குக்கு நம்ம வந்துட்டு ஸ்மார்ட்டாக நம்ம வந்து திங்க் பண்ண முடியும். அது வந்துட்டு என்ன பண்ணும், நமக்கு நம்ம ஒரு கொஷின் கேட்டோம்னா அது வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக அந்த கொஷினுக்கான ஆன்சரை நமக்கு வந்து பில்ட் பண்ணி கொடுக்கும். ஸ்ட்ராங்கரான டிஃபென்ஸாக நமக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், பெட்டரான ப்ரோம்ப்ட் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்ட்ராங்கரான செக்யூரிட்டி நமக்கு வந்து கிடைக்கும். சேஃபர் நம்ம அடுத்த நாளைக்கு நம்ம வந்து ஒரு சேஃபரான ஜோனுக்கு நம்மளால் வந்து போக முடியும். இதுதான் வந்து என்னது, சைபர் செக்யூரிட்டியில் ஏஐ ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறது. ஸோ இதில் நம்ம வந்துட்டு என்னெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம், ஏஐ ப்ராம்ப்டிங்கில் சைபர் செக்யூரிட்டினா என்ன ஏது நம்ம எல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் பார்க்கலாம், ஏஐ ப்ராம்ப்டிங்கில் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் டெபியூகிங் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து என்னது அப்படின்னா, ஸ்மார்ட்டாக நம்ம வந்துட்டு டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக டெபியூகிங் நமக்கு வந்து கிடைக்கும். பெட்டர் குவாலிட்டி நமக்கு வந்து கிடைக்கும். ஹையர் கான்ஃபிடென்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். இதில் நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம், அப்போ டெஸ்டிங் அண்ட் டெபியூகிங்கில் வந்து ஏஐ ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, ஏஐ ப்ராம்ப்டிங்கில் நம்ம வந்துட்டு ஒரு கிளியராக நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு கொடுக்குறோம். ஒரு ஸ்பெசிஃபிக்கான கண்டென்ட்டை எனக்கு வந்து நீ வந்து கொடு அப்படின்னு நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்து ஏஐக்கு நம்ம வந்து கொடுக்குறோம். அப்போ அந்த ஏஐ வந்து என்ன பண்ணும், நமக்கு தேவையான டெஸ்ட்டு கேசஸையுமே பக்கையுமே நமக்கு வந்து ஃபைன் பண்ணி கொடுக்கும். அப்போ அதுக்கான எரரை நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கும். இப்படி தான் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு வந்து சஜஷன்ஸ் வந்து கொடுக்கும் அது. அப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் குவாலிட்டியை நீங்கள் உன்னால் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லும். இதுதான் வந்துட்டு என்னது, ஏஐ ப்ராம்ப்டிங்கில் வந்துட்டு டெஸ்டிங் அண்ட் டிபக்கிங் அப்படிங்கிறது. இதில் வந்துட்டு இப்போ ஏஐ ப்ராம்ப்டிங்கில் வந்துட்டு டெஸ்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் எப்படிலாம் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, டெஸ்ட் கேஸ் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணியிருக்காங்க, பக் டிஃபெக்ஷன்ஸில் வந்துட்டு பக் ஐடென்டிஃபிகேஷன்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறமா எரர் அனலைசிஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஃபிக்ஸு சஜஷன்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும், அதுக்கப்புறமா வந்து டெஸ்ட் டேட்டா ஜென்ரேஷன்ஸு, டெஸ்ட் ரிப்போர்ட் அண்ட் சம்மரி, இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லா விஷயத்தையுமே நமக்கு வந்து இந்த ஏஐ ப்ராம்ப்ட் வந்து டெஸ்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸில் நமக்கு வந்து ரொம்ப யூஸஸாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு டெஸ்ட் கேஸ் ஜென்ரேஷனில் வந்து என்ன சொல்லுவோம், நம்ம ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம ரெக்வயர் பண்ணி நம்ம வந்துட்டு கேட்குறோம், எனக்கு இது தேவைன்னு சொல்லி நம்ம வந்து கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு ஃபங்க்ஷனல் ஸ்பேசஸ் எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்கும். பக் ஐடென்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு சொல்லலாம். இதில் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ஒரு சம் ஆஃப் பக்கை எனக்கு வந்து நீ வந்து ஃபைன் பண்ணி கொடு, இந்த கோடை வந்து எனக்கு அனலைஸ் பண்ணி கொடு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா அதை வந்து பெர்ஃபெக்டாக நமக்கு வந்து அனலைஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்து வந்து எரர் அனாலிசிஸ் நம்ம வந்துட்டு சொல்லலாம். எரர் அனாலிசிஸ் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கேஸை வந்து எனக்கு அனலைஸ் பண்ணி கொடு, இது வந்து எனக்கு புரியலை, இதோட டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸை எனக்கு வந்து கிளியராக கொடு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு எரர் அனாலிசிஸ் வந்து நமக்கு பெர்ஃபெக்டாக வந்து பண்ணி கொடுக்கும்.
கொடுக்கும். ஃபிக்ஸ்டு சஜஷன்ஸ் நம்ம வந்து சொல்லலாம். ஃபிக்ஸ் சஜஷன்ஸில் நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த கோடிங்கை நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத முதற்கொண்டு நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். டெஸ்ட் டேட்டா ஜென்ரேஷன்ஸுக்கும் அதே மாதிரி தான். டெஸ்ட் டேட்டா ஜென்ரேஷன்ஸுக்கு வந்து என்ன பண்ணுறோம், ஒரு பெஸ்ட்டான டேட்டாவை நமக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன பண்ணுவோம், பவுண்ட்ரி ஆஃப் வேல்யூஸையும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி நமக்கு வந்து கொடுக்கும். டெஸ்ட்டு ரிப்போர்ட் அண்ட் சம்மரியும் நமக்கு வந்து பெர்ஃபெக்டாக கொடுக்கும். இதில் வந்து ப்ராம்ப்டிங் ஹெல்ப், ஏஐ ப்ராம்ப்டிங் ஹெல்ப் வந்து எந்தெந்த ஏரியாவிலலாம் வந்து ஒர்க் ஆகுது, எந்தெந்த ஏரியாவில் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கில் யூஸ் ஆகுது, ரெக்ரெசிவ் டெஸ்டிங்கில் யூஸ் ஆகுது, பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்கு, செக்யூரிட்டி டெஸ்டிங்கு, யூஐ அண்ட் யூஎக்ஸ் டெஸ்டிங்கு, இது எல்லா அன்னத்துலேயுமே வந்துட்டு ப்ராம்ப்டிங் நமக்கு வந்து ஏஐ ப்ராம்ப்டிங் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங்கில் வந்துட்டு இந்த இந்த ஏஐ ப்ராம்ப்டிங் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கில் வந்துட்டு என்ன சொல்லுவோம், இப்போ வந்துட்டு டெஸ்ட்டு சினாரியோலையுமே அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. அதே மாதிரியே தான் வந்து ரிக்ரெசிவ் டெஸ்டிங்லேயுமே, பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்லேயுமே, செக்யூரிட்டி டெஸ்டிங்கு, யூஐ அண்ட் யூஎஸ் டெஸ்டிங்லேயுமே நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்துட்டு எஃபெக்டிவ் ப்ராம்ப்டோட பெஸ்ட்டு ப்ராக்டிசஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம். இதில் வந்துட்டு நம்ம என்ன சொல்லலாம், பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்துட்டு இதில் வந்து என்னென்னது, நம்மளோட ஒரு பிரச்சனைக்கான ஃபீச்சர்ஸ் வந்து இதெல்லாம் தான். ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்துட்டு இதை பண்ணணும் அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து ஷார்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு வந்துட்டு நமக்கு நிறைய ப்ராம்ப்ட் வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ராக்டிசஸ் நம்ம வந்து பண்ணுறது மூலியமா இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங்கில் வந்துட்டு நம்ம மிஸ்டேக்ஸை நம்ம வந்து குறைச்சிக்க முடியும். இதில் வந்துட்டு டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங்கில் வந்துட்டு ஏஐ டூல்ஸ்லாம் என்னென்ன பாப்புலரான ஏஐ டூல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா ChatGPT, GitHub Copilot, கூகுள் ஜெமினி, ரெப்லிட் ஏஐஏ, டேப்டின், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரியே வந்துட்டு இதோட பெனிஃபிட்ஸ்லாம் வந்துட்டு என்னென்ன அப்படின்னா டைமை நம்மளால் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். குயிக்காக பக்கை நம்மளால் வந்து டிடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பெட்டரான சாஃப்ட்வேர் குவாலிட்டியை நம்மளால் வந்து உருவாக்கிக்க முடியும். அதே மாதிரியே ஹையரான கான்ஃபிடன்ஸ் லெவலை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ரியல் லைஃப் கேஸ் ஸ்டடீஸும் வந்துட்டு நிறையான நம்ம வந்து பார்த்துருப்போம். இதோட லிமிட்டேஷன்ஸ் வந்து என்னென்ன, இதை வந்துட்டு நம்ம எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த ப்ராம்ப்ட்டுக்கு நம்ம வந்துட்டு என்னெல்லாம் நம்ம சொல்லலாம், இது எல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம். இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிள் ப்ராம்ப்டில் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம், இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு விஷயத்தை எனக்கு வந்து லாகின் பண்ணி கொடு, அதோட ஃபங்க்ஷன்ஸை எனக்கு வந்து ஃபைன் பண்ணி கொடு, இப்போ பக்கை எனக்கு வந்து ஃபைன் பண்ணி கொடு, இந்த கேசஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எனக்கு வந்து ஃபைன் பண்ணி கொடு. அதே மாதிரியே வந்துட்டு இதுக்கு வந்து இதோட சஜஷன்ஸ்லாம் எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத எனக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்குறோம் ஏஐ கிட்ட. ப்ராம்ப்ட் நம்ம வந்து இப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது நமக்கு எப்படி நம்ம வந்து ஏஐ வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும், கரெக்டாக அதில் என்ன வந்து மிஸ் ஆகிருக்குதோ அதை வந்துட்டு நமக்கு அண்டர்லைன் பண்ணி காமிக்கும். இதை வந்து நீங்கள் செக் பண்ணுங்கன்னு காமிக்கும். எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் நமக்கு வந்துட்டு ஃபவுண்ட் பண்ணி நமக்கு வந்து காமிக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இதுதான் உங்களுக்கான சஜஷன்ஸ் அப்படின்னு நமக்கு வந்து கொடுக்கும். இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஏஐ ப்ராம்ப்டிங் இன் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங் நம்ம வந்துட்டு பார்த்துருக்கோம். இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அப்போ நம்ம ஸ்மார்ட்டாக நம்ம வந்துட்டு டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபாஸ்டரான டீபக்கிங் நம்மளால் வந்து பண்ணிக்க முடியும். பெட்டர் குவாலிட்டியை ஹையரான கான்ஃபிடென்ஸ் லெவலை நம்மளால் வந்து உருவாக்கிக்க முடியும். இது வந்து இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதே மாதிரி நம்ம வந்துட்டு என்னெல்லாம் நம்ம வந்துட்டு பார்த்துருக்கோம், ஏஐ ப்ராம்ப்டிங் ஃபார் கண்டென்ட் க்ரியேஷன் நம்ம வந்துட்டு பார்த்தோம். இதில் நம்ம வந்துட்டு என்ன பார்த்தோம், ஏஐ ப்ராம்ப்டிங்கில் கண்டென்ட் க்ரியேஷன்னா என்ன, இதோட யூசஸ்லாம் என்னென்ன, இதோடைய ப்ராம்ப்டோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்துட்டு எப்படி நம்ம வந்து ப்ராம்ப்ட் நம்ம வந்து கொஸ்டின் கேட்கணும், இதோட பெஸ்ட்டு ப்ராக்டிசஸ்லாம் என்னென்னது, இதில் வந்துட்டு என்னென்ன டைப்ஸ் வந்துட்டு இருக்குது, இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன, இதோட டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னென்ன, அதே மாதிரியே வந்துட்டு கண்டென்ட் க்ரியேஷனோட பாப்புலரான ஏஐ டூல்ஸ்லாம் எதுன்னு நம்ம வந்து பார்த்துருப்போம். அப்போ நம்ம வந்து ஸ்மார்ட்டான ப்ராம்ப்ட் நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா பவர்ஃபுல்லான கண்டென்ட் நமக்கு வந்து கிடைக்கும், ரியலான ரிசல்ட் நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வேறு என்ன பார்த்தோம், ஏஐ ப்ராம்ப்டிங் அண்ட் ஏஐ ப்ராம்ப்டிங் இன் சைபர் செக்யூரிட்டி நம்ம வந்துட்டு பார்த்தோம். இதில் நம்ம வந்துட்டு என்ன பார்த்துருக்கோம், ஸ்மார்ட்டான ப்ராம்ப்ட் நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங்கரான செக்யூரிட்டி நமக்கு வந்து கிடைக்கும், ஃபாஸ்டர் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், சேஃபரான சிஸ்டம் நமக்கு வந்து இருக்கும். அப்போ ஏஐ
ஏஐ ப்ராம்ப்டிங்கில் வந்துட்டு சைபர் செக்யூரிட்டினா என்ன அப்படின்னு நம்ம வந்துட்டு பார்த்தோம். இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். அதோட ப்ராம்ப்டோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னென்ன, இதை நம்ம எப்படி நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது, இது எந்தெந்த ஏரியாவில் வந்து ஒர்க் ஆகுது, எந்தெந்த ஏரியாவில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இதோட பெனிஃபிட்ஸ் வந்து என்ன, ரியல் லைஃப் கேஸ் ஸ்டடீஸ் வந்து என்னென்னது, இதோட லிமிட்டேஷன்ஸ் வந்து என்ன, இது எல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்துருக்கோம். இது எல்லாமே இதில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி நம்ம அடுத்த டாபிக் என்ன பார்த்தோம், ஏஐ ப்ராம்ப்டிங் இன் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங் நம்ம வந்துட்டு பார்த்துருக்கோம். இதில் நம்ம வந்துட்டு என்ன பார்த்துருக்கோம், ஏஐ ப்ராம்ப்டிங்கில் டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங் அப்படின்னா வந்து என்னது, இது எப்படிலாம் வந்துட்டு யூஸ் ஆகிட்டு இருக்கு, அதோடைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னென்ன, பாப்புலர் ஏஐ டூல்ஸ்லாம் என்னென்னது, பெஸ்ட்டு நம்ம வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் நம்ம வந்துட்டு பண்ணுறது, எந்தெந்த ஏரியாவில் நமக்கு வந்துட்டு ஒர்க் ஆகும், ரியல் லைஃப் கேஸ் ஸ்டடீஸ்லாம் என்னென்ன, அதோட லிமிட்டேஷன்ஸ்லாம் என்ன, இதோட பெனிஃபிட்டான ஏஐ டூல்ஸ்லாம் வந்துட்டு என்னென்ன, இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம். அப்போ நமக்கு வந்துட்டு இப்போ இந்த ஏஐ ப்ராம்ப்டிங்கில் வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம வந்து ஷார்ட்டாக சொல்லணும்னா டீபக்கிங் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை, ஒரு இஷ்யூவை வந்து சர்ச் பண்ணி காமிக்கிறது. இது அக்யூரேட்டாக வந்து இங்கே உங்களுக்கு பிரச்சனை ஆகியிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறதா வந்து என்னது டீபக்கிங் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்த டாப்பிக்கில் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். அடுத்த நம்ம ஸ்லைடில் பார்ப்போம். ஓகேவா?